வெல்கம் டு சாய் ஜீவஸ்டி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான புடலங்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி சாய் ஜீவஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க, இப்போ நான் 1/4 கிலோ புடலங்காய் வாங்கி அரைஞ்சி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 ஸ்பூன் பச்சை பயிரை ஊற வச்சுருக்கேன். ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன் போட்டு பொரிய விட்டுக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, அந்த பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். வதக்கினதும் இப்போது அந்த வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தையும் அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போது நம்ம அந்த பைத்தம்பருப்பு ஊற வச்சு நல்லா அதை தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு இந்த டைமில் அந்த வெங்காயத்து கூட இதையும் போட்டு நல்லா வதக்கி விடுவோம். வதக்கி விட்டால் அதிலே கொஞ்சம் நல்லா பைத்தம்பருப்பு வெந்துடும். நல்லா வதக்கி விடுவோம். இப்போது புடலங்காய் அரிஞ்சு வச்சுருக்கிறத அதில் ஆட் பண்ணி இதையும் நல்லா வதக்கி விடுவோம். நல்லா கிளறி விட்டு வதக்கி விட்டுட்டே இருக்கணும். இந்த டைமில் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது, ஏன்னா இது தண்ணி உள்ள காய் இல்லையா. ஆனால் கொஞ்சமாக அது வேகிற அளவுக்கு, அந்த பயித்தம்பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணியை தெளித்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்க, 5 நிமிஷம் ஆகட்டும், அது நல்லா வெந்து வரட்டும். இந்த புடலங்காய் பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி உள்ள காய், உடம்புக்கு ரொம்ப சத்தான காய். இதை அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கணும். உடல் எடை குறையறதுக்கெலாம் இந்த காய் ரொம்ப உதவியாக இருக்கும். சத்தான காயும் கூட. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு காய். கொஞ்சம் தண்ணி மட்டும் நல்லா சுண்டட்டும். சுண்டின பிறகு நம்ம பாருங்க, நல்லா தண்ணி சுண்டி வந்துடுச்சு. நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் துருவி வச்சுருக்கோம், 1/4 மூடி இருக்கும். அந்த தேங்காய் அதில் ஆட் பண்ணி ஒரு கிளறி விட்டுட்டு கொத்தமல்லியை தூவி இறக்குனா சுவையான புடலங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம் வாங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சாய் ஜீவஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.